Yeah. Hi everyone. Hope you are doing well. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வி ஹேவ் ப்ரிடிக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் ஃபார் Jan 26 ஃபார் அதர் சாப்டர்ஸ் லைக் தியரி சாப்டர் அதர் தேன் தியரி சாப்டர்ஸ் வி ஹேவ் டன் த ப்ரிடிக்ஷன் ஆர் மேபி இம்பார்ட்டன்ட் ஏரியா சொல்லியிருந்தேன் ப்ரிடிக்ஷன் சொல்லக்கூடாது சாரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸோ அதே மாதிரி தியரி சாப்டர்ஸில் சாப்டர் வைஸ் எந்தெந்த பார்ட்லாம் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்றத ஐ ஹேவ் கன்சால்டேட்டட். ஸோ இட் டுக் மீ சம் டைம். ஓகேவா, சாரி ஃபார் த டிலே. ஆக்சுவலி நான் ரொம்ப முன்னாடி போட்டுட்டேன். ரிலீசிங் இட் 10 மேபி 1 week பிஃபோர் எக்ஸாம். பட் ஈ கேன் ஈஸிலி கம்ப்ளீட் இட் இன் 3 to 5 hours, மேக்ஸிமம் 4 to 5 hours முடிச்சிடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் சாப்டர் வைஸ் என்னென்ன பார்ட் ஆஃப் தி திஸ் தியரி சாப்டர் இஸ் இம்பார்ட்டன் சொல்லிடுறேன். யூ நீட் நாட் டு ரீட் ஆல் த கொஸ்டின்ஸ் ஆல் த பேஜஸ் ஆஃப் தியரி சாப்டர் படிக்க தேவையில்ல. இதை மட்டும் படிச்சுட்டு போ. அட்லீஸ்ட் நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன் சார்னா இதை நல்லா படிச்சுக்கோ சார், நான் படிக்கலைன்னா அட்லீஸ்ட் இதை படிச்சுட்டு போய் தான் நான் சொல்லுவேன். ஓகேவா, இதுதான் வரும்னு நான் சொல்லலை, பட் இட் வில் ஹெல்ப் யூன்னு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபினான்ஷியல் பாலிசி அண்ட் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி, இது ஃபஸ்ட் சாப்டர். ஓகேவா, அதில் வாட் இஸ் த ரோல் ஆஃப் சிஎஃப்ஓ, அதெல்லாம் ஆல்ரெடி கேட்டுனா. ஸோ அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. ஸோ என்ன சார், சஸ்டைனபிள் க்ரோத் ரேட்டில் அசம்ஷன்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் க்ரோத் ரேட், இது பேசிக். அப்புறம் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும். எக்கனாமிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் ரிசர்ச்சர்ஸ் ஹேவ் ஃபவுண்ட் தட் சேயிங் தட் சஸ்டைனபிள் டு அச்சீவ் த சஸ்டைனபிள் க்ரோத் ரேட் த ஆர்கனைசேஷன் ஷுட் ஹேவ் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி அண்ட் க்ரோத் கேபிலிட்டி. ஒரு கம்பெனி அச்சீவ் பண்ணால் அவனுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், க்ரோத்துக்கான ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கணும், அதுக்கான கேபபிலிட்டியும் அவனுக்கு இருக்கணும் அப்படின்ற சொல்லி அது 2 பாயிண்ட் சொல்லியிருப்போம். சம்டைம்ஸ் கொஸ்டின் எப்படி இருப்பானா, ஆஸ் எக்கனாமிக் அண்ட் ரிசர்ச் பிஸ்னஸ் ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு டியூ அக்ரி வித் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னுவோம். ஸோ அந்த லைன்ஸை படிச்சுட்டு போ. சஸ்டைனபிள் க்ரோத் ரேட் இன் ஜென்ரல், அதில் அசம்ஷன் எக்கனாமிஸ்ட். அப்புறம் டூ ஆர்கனைசேஷன் லைக் ஸ்டெப்ஸ் டு ஃபாலோடு டு ஆர்கனைசேஷன் டு பிகம் ஃபினான்ஷியலி சஸ்டைனபிள்னு ஒரு கொஸ்டின் இருக்கும், ஒரு பாக்ஸ். அது ஆல்ரெடி கேட்டான், அதை விட்டுரு. அடுத்த பேஜில் ஆர்கனைசேஷன் சஸ்டைனபிளாக இருக்கிறது வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இந்த ஷேடட் பாக்ஸில் கொடுத்துருப்போம். தட் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது மூணும் சஸ்டைனபிள் க்ரோத் ரேட்டுன்ற ஹெட்டிங் கீழே இருக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இஎஃப்ஆர் ப்ராப்ளம், எக்ஸ்டர்னல் ஃபண்ட் ரெக்வயர்மெண்ட். வாட் இஸ் சஸ்டைனபிள் க்ரோத் ரேட் வித்தவுட் பாரோவிங் ஏ சிங்கிள் ருப்பி ஆஃப் மணி. இப்போ இருக்கிற கேபிட்டல் செக்டர்லேருந்து நான் எதுவுமே பாரோ பண்ணாமல் இருந்தேன்னா வாட் வில் பி மை க்ரோத் யூசிங் மை ஏர்ன்டு ரிட்டர்ன் எர்னிங்ஸை ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சஸ்டைனபிள் க்ரோத் ரேட் வரும். ஸோ அதே லிங்க்டாகவே வாட் இஸ் த எக்ஸ்டர்னல் ஃபண்ட் ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதையும் படிச்சுட்டு போயிடு. ஸோ இந்த ப்ராப்ளமை நான் தியரி சாப்டரில் வச்சு சொல்கிறேன். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் நவ். அண்ட் ஃபினான்ஷியல் பிளானிங் இஸ் ஈக்குவல் டு ஓகே ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ், ஃபினான்ஷியல் டூல்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். அந்த லெவல்ஸ், அந்த பேராகிராஃப் கொஞ்சம் படிச்சுக்கோ. அப்புறம் 3 லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, கார்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜி, டிபார்ட்மெண்ட் லெவல் ஆர் ஃபங்க்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி 3 லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஓகேவா, அதில் வாட் ஆர் தி ஸ்ட்ராட்டஜி, கார்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜி ஷுட் ஆன்சர் 3 ஆஃப் த கொஸ்டின்ஸ்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருப்போம். அக்செப்டபிலிட்டி, ஃபீசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருப்போம். அந்த பாயிண்ட்டு நான் எல்லோ ஷேடில் எழுதியிருக்கேன், மீன்ஸ் இம்பார்ட்டன்ட். இந்த வாட்டி வருமானது தெரியாது, பட் ஃபியூச்சரில் வரும். பிகாஸ் இட்ஸ் பீன் சோ லாங். இது கேட்டு ரொம்ப நாள் ஆகுது சார். அப்போ நான் என்னென்ன கொஸ்டின்லாம் படிக்க வேணாம் சொல்லியிருக்கேன். இந்த இன்டர்ஃபேஸ் ஆஃப் சஸ்டைனபிள் சம்திங், ஒன்று ஃபினான்ஷியல் பிளானிங், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சொல்லி அந்த கொஸ்டின் படிக்க தேவையில்ல. ரோல் ஆஃப் சிஎஃப்ஓ இன் போஸ்ட் பேண்டமிக் யாரா படிக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஃபினான்ஷியலி சஸ்டைனபிள் படிக்க தேவையில்ல. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் படிச்சுட்டு போது இட் வில் ஹெல்ப் யூ கிரேட்லி. இட் வில் ஹெல்ப் யூ கிரேட்லி. அடுத்தது இந்த ஃபஸ்ட் சாப்டரில் ஷோராக கொஸ்டின் வரும், இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ விட்டுட்டு போயிடாத, அட்லீஸ்ட் இதை கவர் பண்ணிட்டு போயிடு. அடுத்து ஸ்டார்ட் ஆஃப் ஃபினான்ஸில் ஸோ ரொம்ப ஃபில்டர் பண்ணி நான் கொஷின்ஸ் ரொம்ப குறைச்சிருக்கேன். ஒன்று, சக்ஸஷன் பிளானிங் ஃபுல்லாக படிக்க வேணாம். சக்ஸஷன் பிளானிங்னா என்ன, டேக் என்ன சொல்கிறது, ஏடிஎம்கே எடுத்துக்கோ. ஆஃப்டர் எம்ஜிஆர் யாருன்னு சொல்லாமல் போயிட்டாங்க. அப்போது இட் வாஸ் ஒரு ஸ்ட்ரகிள் அந்த இடத்துல இருந்தது. வெதர் இட்ஸ் ஜானகி ஆர் ஜெயலலிதா அம்மான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. அப்புறம் ஆஃப்டர் ஜெயலலிதா அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யாருன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அப்புறம் ஓபிஎஸ் ஐபிஎஸ் ஆனால் இப்போ இபிஎஸ் வந்து இஸ் டேக் ஓவர் த பார்ட்டி. அது மாதிரி இந்த சக்ஸஷன் பிளான் பண்ணலைன்னா அது ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த சக்ஸஷன் பிளானிங்கிறது என்னது தான் இந்த சாப்டரில் லாஸ்ட்டாக புதுசாக ஆட் பண்ணியிருக்கான், நியூ ஸ்கீமில் ஆட் பண்ணியிருக்கான். அதில் ஆல்ரெடி லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆஸ்க்டு. அட்வான்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சக்ஸஷன் பிளானிங் என்ன, ஸ்டெப்ஸ் இன் சக்ஸஷன் பிளானிங் என்ன எல்லாம் கேட்டான். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கேட்காம வச்சிருக்கான். தட் இஸ் சேலஞ்சஸ் இன் சக்ஸஷன் பிளானிங். ஜென்ரலாக கேட்கல, இன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கேட்டிருக்கான். ஸ்டார்ட் அப் கம்பெனியில் என்ன, நானே இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன், நான் எப்படி சக்ஸஷன் பிளானிங் பற்றி யோசிக்க முடியும். ஒன்று, ப்ரொமோட்டரோட கோர் ஐடியா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மேனேஜர்ஸ், நான் ஹையர் பண்ணுற செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட் சிம்பிளாக கொடுத்துருப்போம். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சக்ஸஷன் பிளானிங்கில் படிச்சுட்டு போதும். அடுத்தது கான்செப்ட் ஆஃப் யூனிகார்ன் கம்பெனிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எட் டு ஆஸ்க் வெயிட்டிங், அதுதான் வரும்னு சொல்லி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
வரல. ஸோ யூனிகார்ன் கம்பெனிஸோட ஸ்டேட்டஸ் படிச்சுட்டு போ. ஏதாவது ஒரு 4, 5 கம்பெனி எக்ஸாம்பிள் படிச்சுட்டு போயிடு. அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் யூனிகார்ன் கம்பெனி வெதர் ஒரு லைன் குடுப்பான். அ அந்த பில்லியன் வேல்யூவேஷன் அச்சீவ்மென்ட் குறைஞ்சிருச்சுன்னா, வெதர் த ஸ்டேட்டஸ் போயிடுமான்னு கேட்பான். ஆமா போயிடும். அந்த $1 பில்லியன் அச்சீவ்மென்ட் குறைஞ்சிச்சுன்னா போயிடும். அப்புறம் டெக்ககான் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு கான்செப்ட் இருக்கு. அச்சீவிங் $10 பில்லியன் வேல்யூவேஷன். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் இந்த யூனிகார்ன் கான்செப்ட் நல்லா படிச்சுக்கோ. அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் விசி இன் இந்தியா. வென்ச்சர் கேபிட்டல் இன் இந்தியா. ஸ்ட்ரக்சர் வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? யூனிஃபைட் ஸ்ட்ரக்சர், டொமஸ்டிக் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லி 2 தியரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அத மட்டும் படிச்சுட்டு போயிடு. ஆன் சைட், ஆஃப் ஷோர் சொல்லி 2 இருக்கும். அது படிச்சுக்கோ. இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் விசி. சரி இது வந்து விசிஏ இன் இந்தியா. விசி நார்மல் வென்ச்சர் கேபிட்டல் ஃபுல்லா இல்ல. விசி இன் இந்தியான்னு ஒரு பார்ட் இருக்கும். அது எல்லோ ஷேட்ல வச்சிருக்கேன். இந்த வாட்டி வருமான்னு தெரியாது. பட் வரதுக்கான சான்சஸ் இன் ஃபியூச்சர் அட்டெம்ப்ட்ஸ் இருக்கு. ஸோ அதையும் முடிஞ்சா படிச்சுக்கோ. இல்லன்னா அட்லீஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் விசி இன் இந்தியா படிச்சுக்கோ. அடுத்தது சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப். ஓகேவா? ஒரு வாட்டி ஃபுல்லா ரீட் பண்ணிரு. சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் தெரியுமா? அதில ஃபுல்லா ரீட் பண்ணிரு. அதில ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் கேட்டு கொஞ்சம் நாள் ஆகுது. அதனால இது கொஞ்சம் கிரிப்ல வச்சுக்கோ. வென்ச்சர் கேபிட்டல் அந்த சீட் மணி அந்த டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ப்ரீ சீடு, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அதோட ரிஸ்க் அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் டேபிள்ல ஈஸியா பார்த்துக்கோ. ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோ. அப்புறம் பிட்ச் பிரசன்டேஷன். பிட்ச் பிரசன்டேஷனோட ஸ்டெப்ஸ். அந்த எல்லா ஸ்டெப்ஸையும் எல்லாத்தையும் கேட்க மாட்டான். ஏதோ ஒரு ஸ்டெப்ப குடுத்து பர்ட்டிகுலரா அதுலேருந்து ஒரு லைன்ஸ் எடுத்து குடுத்துட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவான். ஸோ நீ வந்து ஜஸ்ட் ஹெட்டிங் படிச்சுட்டு போனா போதாது. ரீட் ஒன்ஸ் யூ கேன் ஈஸிலி இப்ப ஸ்டார்ட் அப் சிங்கம்னு ஒரு ப்ரோகிராம் நடக்குது பாத்தியா விஜய் டிவில. அந்த ப்ரோகிராம் இஸ் நத்திங் பட் பிட்ச் பிரசன்டேஷன். அது உன்னோட பிசினஸ் ஐடியாவை எப்படி யூ ஆர் கோயிங் டூ ஸ்பீக் அவுட்ன்றது தான் மேட்டர். அது எப்படி நீ போய் பிரசன்ட் பண்ண போற இன்வெஸ்டர்ன்றது மேட்டர். ஈவன் ஈவன் இன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் யூ நீட் டு பிட்ச் யுவர் கிளையன்ட் ஆர் பிட்ச் யுவர் இன்வெஸ்டர் வித்தின் 40 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ்ல முடிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. அப்போ 60 செகண்ட்ல நீ எப்படி என்னலாம் சொல்லுவ? அப்ப நீ என்னலாம் சொல்ல போற? அதுல என்னென்னலாம் காமிக்கணும்னு சொல்லி பிட்ச் பிரசன்டேஷன்லயே இருக்கும். இன்கம் ஸ்டேட்மெண்ட் காமிக்கணும், கேஷ் ஃப்ளோ காமிக்கணும், பேலன்ஸ் ஷீட் காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன ஐட்டம்ஸ் டு பி ஷோன்றதையும் அதுல கவர் பண்ணிக்கோ. திஸ் இஸ் ரிகார்டிங் ஸ்டார்ட் அப் ஃபினான்ஸ். ஓகேவா? அடுத்தது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சாப்டர். சாப்டர் நம்பர் 2. அதில டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் இது ரொம்ப ஈஸி சாப்டர். ஆல்ரெடி இன்டர் எஸ்எம்ல கவர் பண்ணியிருப்ப. ஜஸ்ட் ரீட் ஒன்ஸ் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க். கரன்சி ரிஸ்க் படிக்க வேண்டாம். ஸோ இது ஜஸ்ட் அப்படியே வேகா படிச்சுக்கோ. மீன்ஸ் வேக்னா சும்மா நீ படிச்சனா நீயே எழுதிருவ. இது பேசிக்கா எழுதுறது தான். 2 வாட்டி ஏதோ ஒண்ணு படிச்சனா ஓகே. இத படிச்சு ஞாபகத்த வச்சு எழுதிடலாம். நீ டைம் எடுத்து படிக்க தேவையில்ல. ஈஸியா படிச்சிடலாம். ஜஸ்ட் இந்த இந்த இத மட்டும் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் மட்டும். அத படிச்சுக்கோ. வேர் தியரி அண்ட் ப்ராப்ளம். அது ஜஸ்ட் அப்படியே போர்ட்ஃபோலியோல உனக்கு அப்படியே டிட்டோ வரும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அத பார்த்துக்கோ. மெத்தட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரிஸ்க்ன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டா 4 ரிஸ்க்க பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பான். கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க், இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க், பொலிட்டிக்கல் ரிஸ்க், கரன்சி ரிஸ்க். அதுல கரன்சி ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன விட்டுரு. அத தவிர மீதி 3 ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன படிச்சுக்கோ. ஓகேவா? இது ரிகார்டிங் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் சாப்டர். அப்புறம் செக்யூரிடைசேஷன் சாப்டர். செக்யூரிடைசேஷன்ல இந்த டோக்கனைசேஷன் ஒரு கான்செப்ட் குடுத்ததுலேருந்து திருப்பி டோக்கனைசேஷன் கொஸ்டின்ஸ். ஸோ டோக்கனைசேஷன்ல தே ஹேவ் ஆஸ்க்டு செக்யூரிடைசேஷன், டோக்கனைசேஷன் என்ன ரிலேஷன்? செக்யூரிடைசேஷன் என்ன? டோக்கனைசேஷன்னா என்ன? எல்லாமே கேட்டான். டோக்கனைசேஷன்ல எல்லாமே கேட்டுட்டான். எக்ஸப்ட் ஒன் திங் அப்ளிகேஷன் ஆஃப் பிளாக் செயின் டெக்னாலஜி. ஹெல்த் கேர் சர்வீஸ்ல அப்ளை பண்ணலாம். ஃபினான்ஸ்ல அப்ளை பண்ணலாம். அப்புறம் வந்து கவர்ன்மெண்ட்ல அப்ளை பண்ணலாம். எக்கனாமிக் ஃபோர்காஸ்ட்ல அப்ளை பண்ணலாம். அந்த கான்செப்ட் இருக்கு பிளாக் செயின் டெக்னாலஜி. அந்த அப்ளிகேஷன் ஆஃப் பிளாக் செயின் டெக்னாலஜி ஒரு கொஸ்டின் படிச்சுக்கோ. இது பிளாக் செயின்ல. அதுக்கப்புறம் ரிகார்டிங் தி செக்யூரிடைசேஷன். ஓகேவா? இஃப் மேபி ஸோ செக்யூரிடைசேஷன்ல இப்போ ஒரு பேங்க் இருக்கான். நான் ஜஸ்ட் சிம்பிளாவே சொல்லிர்றேன். நீ படிக்கல சார். நான் இதுவரையும் சார் நான் செக்யூரிடைசேஷன் படிச்சுட்டேன். அந்த கான்செப்ட் தெரியும். அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடு. இல்ல சார் தெரியல சார். அப்படி ஜஸ்ட் இத மட்டும் ஐடியா வச்சு நீ படிச்சீன்னா உனக்கு புரிஞ்சிரும். ஸோ பேங்க் இருக்கான். ஓகேவா? பேங்க்ட்ட ஒரு ரூ. 400,00,00,000 பணம் இருக்கு. இந்த ரூ. 400,00,00,000 பணத்த ஏக்கு, பிக்கு, சிக்கு, டிக்கு ஆளுக்கு ரூ. 100,00,00,000 பணத்த குடுத்துட்டான். வென் தே வில் ரீபே த மனி ஆஃப்டர் 15 இயர்ஸோ, 5 இயர்ஸோ, 10 இயர்ஸோ எப்போ அவனோட லோன் பீரியடோ அப்பதான் காசு குடுப்பான். இந்த 400,00,00,000க்கு இவன் என்னத்த வாங்கி வச்சிருக்கான்? அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அகைன்ஸ்டா லோன் குடுத்துருக்கான். இவன் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ வாங்கி வச்சுட்டான். யாரு? பேங்க்காரன் கையில இருக்கு இப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ். யாருக்கு லோன் குடுத்துருக்கான்? 4 இன்வெஸ்டருக்கு தனித்தனியா லோன் 4 கிளையன்ட்க்கு தனித்தனியா லோன் குடுத்துட்டான். இப்ப பேங்க்ல இருந்த ரூ. 400,00,00,000 காலி. இப்ப 5வதா வரான். அவன் ரூ. 100,00,00,000 பணம் கேட்கிறான். அவனுக்கு பேங்க்கால லோன் குடுக்க முடியுமான்னா முடியாது. எதர் தி பேங்க் ஷுட் பாரோ ஃப்ரம் சம் அதர் பேங்க் ஆர் பேங்க் கேன் கோ ஃபார் செக்யூரிடைசேஷன் ப்ராசஸ்க்குள்ள போலாம். இது வந்து மல்டிபிள் ரொட்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறான். எப்படி வருது பாரு. திஸ் பேங்க் என்ன தெரியுமா பண்ணுவான்? வில் ஓப்பன் ஏ எஸ்பிவி ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். இது என்டிட்டி கிரியேட்டட் பை த பேங்க் இட்செல்ஃப். ஓகே பேங்க்கே ஒரு எஸ்பிவி கிரியேட் பண்ணுவான். ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். இத மேனேஜ் பண்றதுக்காகவே ஒரு தனி என்டிட்டி. அந்த என்டிட்டி கிரியேட் பண்ணி தே வில் டிரான்ஸ்ஃபர் ஆல் திஸ் டாக்குமெண்ட்ஸ் டூ திஸ் எஸ்பிவி. இது வந்து வி கால் இட் அஸ் பூல் ஆஃப் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த பூல் ஆஃப் அசெட்ஸ பேஸ் பண்ணி தே வில் இஷ்யூ பாண்ட்ஸ் டூ இன்வெஸ்டர்ஸ்.
அந்த பெர்சன்டேஜ் எப்படி பேங்க்ல டைரக்ட்டா எப்படி போடுறதோட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அந்த இன்வெஸ்டார்ஸ்க்கு இவன் பேங்க் என்ன குடுப்பான்னா, அந்த இந்த இத அசெட்டா பேக் பண்ணி பாண்ட் குடுக்குறான். இப்ப நான் ரிலையன்ஸ் பாண்ட நான் சப்ஸ்கிரைப் பண்றேன்னா, என்ன பேக்கிங் இருக்கு? அந்த பிசினஸ் பேக்கிங் இருக்கு. அதே மாரி இப்ப எஸ்பிவி ஒரு பாண்ட் குடுக்குறான், கடன் வாங்குறான் அப்படின்னா, எதுக்கோ ஒரு பேக்கிங் இருக்கணும்ல. இந்த பூல் ஆஃப் அசெட்ஸ் தான் அதுக்கான பேக்கிங். ஸோ இந்த அமௌண்ட்ட இந்த இந்த பே பே இந்த அசெட்ட பேக்கப்‌ஆ வச்சு தே ஆர் இஷ்யூவிங் பாண்ட். அந்த பாண்ட்லேருந்து பணம் கலெக்ட் ஆகும். அந்த பணத்த திஸ் பெர்சன் வில் டிரான்ஸ்பர் to SPV. SPV will transfer to the bank. Bank will further issue loans to EFGH. இப்ப இவன் 4 பேர்ட்டருந்து என்ன கலெக்ட் பண்ணிருவான்? டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணிருவான். அகைன் திஸ் டாக்குமெண்ட் எங்க போகும்? எஸ்பிவிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எஸ்பிவி ஃப்ரெஷ்ஷா என்ன பண்ணுவான்? இன்வெஸ்டாருக்கு லோன் பாண்ட் இஷ்யூ பண்ணுவான். இது ப்ராசஸ் கால்டு செக்யூரிடைசேஷன் ப்ராசஸ். அதே மாரி இப்ப ஏ, பி, சி, டி வட்டி கட்டுறானா, அந்த வட்டிய வாங்கி எஸ்பிவி அப்படியே பிரிச்சு குடுத்துருவான். யாருக்கு? இன்வெஸ்டர்ஸ்க்கு பிரிச்சு குடுத்துருவான். இப்போ இந்த இந்த எஸ்பிவி இருக்கு தெரியுமா? இந்த எஸ்பிவி இந்த பேக் ஆஃப் அசெட்ஸ பேஸ் பண்ணி தானே பாண்ட் இஷ்யூ பண்றான். அப்ப அதுக்கு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி உள்ள வருவான். ட்ரஸ்டி உள்ள வருவான். டெபென்ச்சர் ட்ரஸ்டி உள்ள வருவான். ஸோ இதெல்லாம் தான் பார்ட்டிசிபென்ட்ஸ் மாரி இதுன்னு சொல்லியிருப்பான். ஸோ வாட் இஸ் த பிரைமரி பார்ட்டிசிபென்ட், வாட் இஸ் செகண்டரி பார்ட்டிசிபென்ட் சொல்லுவோம். ஸோ அத நீ அப்படியே ஈஸியா படிச்சிடலாம். இப்போ இந்த எஸ்பிவி இந்த பாண்ட் இஷ்யூ பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்றான். அந்த ஃபண்ட எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றான்? பேங்க்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிறான். இப்ப பேங்க்க்கு இந்த சும்மா வச்சிருந்த பேப்பருக்கு இப்ப காசா வந்துருச்சு. அந்த காச அகைன் EFGH குடுப்பான். இப்ப EFGH ல இருந்து டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணிருவான். இந்த டாக்குமெண்ட் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான்? SPVக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். SPV இஃப் பாசிபிள் தே வில் அகைன் இஷ்யூ பாண்ட் டூ டிஃபரண்ட் இன்வெஸ்டார். அவங்கள்ட்ட இருந்து திருப்பி பணத்த கலெக்ட் பண்ணுவான். திருப்பி குடுப்பான். இது மாரி சர்க்குலேஷனாவே போயிட்டு இருக்கும் இந்த ப்ராசஸ். இந்த பணத்த வாங்கி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா, அது பே த்ரூ பாஸ் த்ரூ சர்டிஃபிகேட். ஓகேவா? 2 இருக்கு. இப்ப ஒரே நிமிஷம். அந்த கான்செப்ட் சொல்லியிருக்கேனான்னு பார்த்துக்கிறேன். ஸோ அத வாங்கி அப்படியே பாஸ் பண்ணா, அது பாஸ் த்ரூ சர்டிஃபிகேட். இல்லன்னா பே த்ரூ செக்யூரிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. வாங்கிருவான். இவன்ட்டருந்து காச வாங்கிருவான். அத அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம, இத இவன் கன்சாலிடேட் பண்ணி, இவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதோட மெத்தடாலஜிய மாத்துனான்னா, தட் வி கால்ட் பே த்ரூ செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். பிடிஎஸ்ன்னு சொல்லுவோம். பிடிஎஸ் ஓகேவா? தென் லாஸ்ட்டா ஸ்ட்ரிப்டு செக்யூரிட்டீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இவன் ஒரு இஎம்ஐ கட்டுவானா? நார்மலா லோன் வாங்கியிருக்கான். ஹவுசிங் லோன் இல்ல லாங் டெர்ம் லோன் வாங்கியிருக்கானா, தே வில் பே இஎம்ஐ டூ தி பேங்க். பேங்க் இப்ப அந்த அசெட்ட இங்க மாத்திட்டான். அப்ப இவன்ட்ட பே பண்றான்னு வச்சுக்கோ, ஆர் இவன்ட்டயே பே பண்றான், இவன் கலெக்ட் பண்ணி குடுக்குறான்னு வச்சுக்கோ. அது டிஃபரெண்ட் ரீகோர்ஸ், நான் ரீகோர்ஸ் இருக்கு. ஸோ இவன்ட்ட வாங்கி இவன் குடுக்குறான்னு வச்சுப்போம். இப்ப இவன்ட்ட குடுக்கும்போது, அந்த வாங்குன இஎம்ஐல பிரின்சிபல் போர்ஷன் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் இருக்கும். அந்த பிரின்சிபல் போர்ஷனுக்கு தனி செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணி, இன்ட்ரெஸ்ட் போர்ஷனுக்கு தனி செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணலாம். தட் இஸ் கால்டு ஸ்ட்ரிப்டு செக்யூரிட்டீஸ். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஒன்லி, பிரின்சிபல் ஒன்லின்னு சொல்லிட்டு. ஓகே. இது பினான்சியல் இன்ஸ்ட்ருமென்ட்லயும் நீ படிச்சிருப்ப. ஸோ இதுதான் செக்யூரிடைசேஷன் ப்ராசஸ். இப்போ இதுல என்னென்ன படிக்கணும்னு சொல்லிடுறேன். பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் ஏஞ்சல் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் போத் ஆங்கிள். பேங்க் ஆங்கிள்க்கு என்ன பெனிஃபிட்ஸ், இன்வெஸ்டர் ஆங்கிள்க்கு என்ன பெனிஃபிட்ஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் யாரு. இப்போ நான் சொன்னத வச்சு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ ஆர் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற மெக்கானிசம். அப்புறம் அவன் இஷ்யூ பண்றான் தெரியுமா? தட் எஸ்பிவி இஷ்யூவிங் இன்வெஸ்டருக்கு ஒரு பாண்ட் இஷ்யூ பண்றான்ல, அந்த பாண்டோட ஃபார்ம் எப்படி இருக்கும்? பிடிசியா இருக்கலாம், பிடிஎஸ்ஸா இருக்கலாம், ஸ்ட்ரிப்டு செக்யூரிட்டிஸா இருக்கலாம். ஓகேவா? இந்த 3 விஷயம். அது 3 இது இம்பார்ட்டன்ட். மெக்கானிசம். நீ மெக்கானிசம் படிச்சாலே பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா படிச்சிருவ. அப்புறம் இந்த பெனிஃபிட்ஸ் இத மட்டும் செக்யூரிடைசேஷன்ல படிச்சுட்டு போ. லாஸ்ட்டா ரிஸ்க் இன் செக்யூரிடைசேஷன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இந்த செக்யூரிடைசேஷன்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதும், தேர் இஸ் ப்ராப்ளம் இல்ல, ரிஸ்க் என்ன இன்வால்வ்டுன்றது தான். ப்ராப்ளம் டிஃபரண்ட். ஓகேவா? ப்ராப்ளம் ஆஃப் செக்யூரிடைசேஷன் இன் இந்தியான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு. அது படிக்க வேண்டாம். ஓகேவா? இது மட்டும் படிச்சா போதும். இது செக்யூரிடைசேஷனோட கான்செப்ட். அடுத்தது நான் ரொம்ப ஃபாஸ்ட்டா சொல்லியிருக்கேன். ஹை லெவல்ல சொல்லியிருக்கேன். மேபி அது 100% டெலிவர் பண்ண முடியாம இருந்திருக்கலாம். பட் ஓகே. இத வச்சு நீ படிச்சாலே படிச்சு முடிச்சிட முடியும். அடுத்தது செக்யூரிட்டி அனாலிசிஸ்ன்னு ஒரு சாப்டர். இதுல தில்லுக்கு துட்டு தான் எடுக்கணும். மீன்ஸ் பட்டா பாக்கியம் படாட்டி லைக்கியம்ன்ற மாரி தான் இந்த சாப்டர் மட்டும் அப்ரோச் பண்ணணும். பிகாஸ் 40 பேப்பர் இருக்கு. 40 பேஜ் இருக்கு. நீ 40 பேஜ் படிக்க வேணாம், வேஸ்ட் நான் சொல்லல. 40 பேஜ்க்கு அந்த 5 மார்க் வொர்த்லெஸ் அப்டின்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருப்ப தெரியுமா? 1 மாசம். அப்ப உட்கார்ந்து படிக்கணும்னு நினைச்சா இத படி. அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் அட்லீஸ்ட் கவர் பண்ணிட்டு போ. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு ஒரு ஹெட்டிங் கீழ கொஞ்சம் பிரின்சிபிள்ஸ் குடுத்திருப்பான். டெக்னிக்கல் அனாலிசிஸோட பேசிக். அது படிக்கணும். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபண்டா அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸஸ்ன்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள் படிச்சுக்கோ. லெவல் ஆஃப் மார்க்கெட் எஃபிஷியன்சி, ஸ்ட்ராங், வீக், செமி ஸ்ட்ராங். இந்த 3 மார்க்கெட் எஃபிஷியன்சி. அந்த 3 விஷயத்த பத்தின எக்ஸ்ப்ளனேஷன் படிச்சுக்கோ. இது 3 கொஸ்டின். 4வது சேலஞ்சஸ் டூ எஃபிஷியன்ட் மார்க்கெட் தியரி. அந்த தியரி இஎம்டி இருக்கும். அந்த பின்னாடி இருக்கும் லாஸ்ட்டா. அதுல சேலஞ்சஸ் குடுத்துருப்பான் ஒரு 4 பாயிண்ட். அந்த 4 பாயிண்ட்ட படிச்சுக்கோ. இதெல்லாம் ரிகார்டிங் டெக்னிக்கல் அனாலிசிஸ். லாஸ்ட்டா எக்கனாமிக் அனாலிசிஸ். சார் வாட் இஸ் எக்கனாமிக் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனி இருக்கான்னு வச்சுக்கோ. எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் இருக்கான். டாடா மோட்டார்ஸ் இஸ் எ கம்பெனி. அந்த கம்பெனி அனலைஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அவன் பிராடரா கொஞ்சம் போறோம்னா, என்ன இண்டஸ்ட்ரியில இருக்கான். மீன்ஸ் என்ன இண்டஸ்ட்ரி? டாடா மோட்டார்ஸ் மேபி 2 செக்மென்ட்ல பிரிச்சுட்டா மேபி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருக்கான். ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை வி நீட் டு அசஸ். டைரக்ட்டா ஒரு கம்பெனி மட்டும் அசஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த செக்டாருக்கே நல்ல ஸ்கோப் இருக்கான்னு செக் பண்ணணும். செக்டார விட அந்த எக்கனாமிக் அந்த ஸ்கோப் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் அனலைசிஸ்.
ப்ராடர். அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ள போற. அந்த எந்த இண்டஸ்ட்ரியோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸாம்பிள் ஈவி, ஆட்டோமொபைல், ஃபினான்ஸ் செக்டார், பேங்கிங் செக்டார்ன்னு சொல்லி அந்த பர்ட்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்குள்ள போற. தென் அந்த கம்பெனி அனலைசிஸ் பண்ண போற. இந்த கம்பெனி அனலைஸ் பண்றது தான் பிஇ, ஆர்ஓ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, இபிஎஸ், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இது மாதிரி நிறைய டேர்ம்ஸ் நீ படிச்சிருப்ப. ஆல்ரெடி ஃபினான்ஸ்ல நீ படிக்காதல்ல, அந்த விஷயம் தான் இதுல இருக்கும். இண்டஸ்ட்ரி எப்படி அனலைஸ் பண்றது, அந்த எக்கனாமிக் எப்படி அனலைஸ் பண்றது, ஒரு டைம் ரீட் விட்டுக்கோ. அதில் எக்கனாமிக் அனலைசிஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், லைட்டாக எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோ. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் படிச்சா போதும் ரிகார்டிங் செக்யூரிட்டி அனலைசிஸ். அதுக்கப்புறம் சார் இப்போ நான் என்னோட பழைய வீடியோவில் சொல்லாமல் சில விஷயங்கள் இப்போ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று, இந்த சாப்டர் 1ல ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபண்ட் ரெக்யர்மெண்ட். அந்த ப்ராப்ளம் நல்லா படிச்சுக்கோ. செக்யூரிட்டி அனாலிசிஸில் 2 ப்ராப்ளம் இருக்குது. இட்ஸ் பீன் சோ லாங். ஒன்று அந்த ஆவரேஜ், எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஒரு ப்ராப்ளம், அப்புறம் D1 D2ன்னு ஒரு ப்ராப்ளம், எஃபிஷியன்சி. அந்த 2 ப்ராப்ளம் இருக்குது. அந்த 2 ப்ராப்ளம் சார் எனக்கு தெரியாது சார் அந்த ப்ராப்ளம். யூடியூப்ல யூ ஹேவ் என் நம்பர் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் எத்தனையோ வீடியோஸ் போட்டிருக்காங்க. இஃப் பாசிபிள் நானே போடுறேன். இல்லைன்னா மக்கடிச்சிட்டு போயிட்டு தப்பு கிடையாது. பிகாஸ் லாஸ்ட் மூமெண்ட்டில் 8 மார்க்கு 8 மார்க் தான். ஓகேவா? அது எப்படி எடுத்தேன்னு யாரும் கேட்க போறதில்ல. ஸோ படிச்சுக்கோ. சார் நான் எப்பயுமே மக்கடின்னு சொல்லல. இந்த அட்டெம்ப்ட் கடைசியா படிக்கிறதுனால மக்கடிச்சுக்கோ. அடுத்தது வேர் ப்ராப்ளம். நான் சொல்லியிருக்கேன் செகண்ட் சாப்டர்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு வேர். நெட்டிங் ப்ராப்ளம். நிறைய ஆர்டிபில ரிலீஸ் ஆயிருக்கு. ஈவன் கரண்ட் ஆர்டிபில கூட ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ ஐ தாட் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் திஸ் ப்ராப்ளம். ப்ராப்ளமே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்னு நினச்சு ஐ ஹவ் நோட்டட் டவுன் த ப்ராப்ளம். இப்படி கொடுத்துருப்பான் கொஸ்டின்ல. வேர் இதெல்லாம் பேயபிள் என்டிட்டிஸ். பிரான்ஸ், ஜெர்மனி, யூகே, இட்டலி பேயபிள். அதே என்டிட்டி ரிசீவபிளா இருந்தா என்ன? மீன்ஸ் பிரான்ஸ் ஹேஸ் டு ரிசீவ் 80 ஃப்ரம் ஜெர்மனி, 120 ஃப்ரம் யூகே, 200 ஃப்ரம் இட்டாலி. டோட்டல் ரிசீவபிள் இஸ் 400, 200, 320, 400. பிரான்ஸ் ஹேஸ் டு பேயபிளா பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் பேயபிளா பார்த்தீங்கன்னா, ஹான்ஸ் ஹேஸ் டு பே 120 டு ஜெர்மனி, 160 டு யூகே, 200 டு இட்டாலி. தென் டோட்டல் பேயபிள் இஸ் 480. இது மாதிரி ஜெர்மனிக்கும் கொடுத்துருக்கான், யூகேக்கும் கொடுத்துருக்கான், இட்டாலிக்கு கொடுத்துருக்கான். எல்லாத்தோட காம்பினேஷன். பிரான்ஸ் டு பிரான்ஸ் 0 வரும், ஜெர்மனி டு ஜெர்மனி 0 வரும், யூகே டு யூகே 0 வரும். பிகாஸ் அவனுக்கே பேயபிள் ரிசீவபிள் என்டிட்டி இருக்காது. இதுதான் கொஸ்டின். இது அப்படியே கொஸ்டின் எடுத்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிலேட்டர் பைலேட்டர் நெட்டிங் பார்க்க போறோம். எப்படி நெட்டிங் பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் அவனுக்கும் அவனுக்குமே மட்டும் செட் ஆஃப் பண்ணு. ஃபர்ஸ்ட் எப்படி செட் ஆஃப் பண்றோம் பாரு. ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் டு ஜெர்மனி பார். 80 கொடுக்க வேண்டியது இருக்கு. யாரு? பிரான்ஸ் ஹேஸ் டு ரிசீவ் ஃப்ரம் ஜெர்மனி. பிகாஸ் ரிசீவிங் என்டிட்டியா பார்க்குறியா அதை? பிரான்ஸ் ஹேஸ் டு ரிசீவ் ஃப்ரம் ஜெர்மனி 80, பிரான்ஸ் ஹேஸ் டு பே டு ஜெர்மனி 120. இப்போ ரெண்டுத்தையும் செட் ஆஃப் பண்ணிக்கலாமா? செட் ஆஃப். நெட்டா பிரான்ஸ் ஹேஸ் டு ரிசீவ் ஃப்ரம் ஜெர்மனி 40. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? சின்ன நம்பரையும் 2 பக்கமும் கட் ஆஃப் பண்ணிடுறேன். எங்கே பெரிய நம்பர் இருக்கோ அந்த இடத்துல டிஃபரன்ஸ் எழுதிடுறேன். அப்போ நெட்டா என்ன இந்த இடத்துல நான் அவனுக்கு 80 அவன்கிட்ட நான் 80 வாங்கணும். பிரான்ஸ் ஹேஸ் டு ரிசீவ் 80, பிரான்ஸ் ஹேஸ் டு பே 120ன்றது இல்லாமல் பிரான்ஸ் ஹேஸ் டு பே ஒன்லி 40ன்னு சொல்கிறேன். பிரான்ஸ் ஏற்கனவே எப்படி இருந்துச்சு? பிரான்ஸ் ஹேஸ் டு பே 80, சாரி, பிரான்ஸ் ஹேஸ் டு ரிசீவ் 80, பிரான்ஸ் ஹேஸ் டு பே 120. அப்போ நெட்டா என்ன? பிரான்ஸ் ஹேஸ் டு பே 40. அப்போ இப்போ 40ன்னு வந்துடும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் கட் ஆஃப் பண்ணுறேன். எப்படி கட் ஆஃப் பண்ணுறேன்னு பாரு. திருப்பி இங்கே கூட எழுதி காட்டுறேன். இங்கே பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் போடுறேன். ஸோ பிரான்ஸ் 80, 120 கட் ஆஃப் பண்ணிடுறேன், 40. அடுத்தது பிரான்ஸ் டு யூகே போடுறேன். பிரான்ஸ் யூகேட்டு 120 வாங்கணும். பிரான்ஸ் யூகேக்கு 160 கொடுக்கணும். இப்போ இந்த 120, 160 கட் ஆஃப் பண்ணிடுறேன். எங்க ஹையஸ்ட் நம்பர் இருக்கு? இங்கே ஹையஸ்ட் நம்பர் இருக்கா? அப்போ நெட்டா பிரான்ஸ் ஹேஸ் டு பே 40 டு யூகே. அடுத்தது பிரான்ஸ் டு இட்டாலி 200. பிரான்ஸ் இட்டாலிட்டு 200 வாங்கணும். பிரான்ஸ் இட்டாலிக்கு 200 கொடுக்கணும். அப்போ நீ ட்ராவலே பண்ணாது. அங்கே கொடுக்க வேண்டியது அப்படியே செட் ஆஃப் பண்ணிக்கோ. நீ கேஷ் மூவ்மெண்ட் பண்ணாது. ஏன் சார் அப்படின்னா, இப்போ பிரான்ஸ்லேருந்து இட்டாலிக்கு ஒரு 200 crores போகுது. இட்டாலியில் கரெக்டாக இது ரிசீவபிளா? அப்போது இட்டாலிக்காரன் பிரான்ஸுக்கு ஒரு 200 கோடி அனுப்புகிறான். ஏதோ எந்த கரன்சியோ அந்த கரன்சியில். அதே மாதிரி பிரான்ஸ்காரன் அவன் பே பண்ண வேண்டிய 200 கோடி பிரான்ஸ்லேருந்து அனுப்புகிறான். அப்போ இங்கேருந்து போகிறதுக்கு அங்கே ஒரு டிரான்சாக்ஷன் காஸ்ட், அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் காஸ்ட். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நெட்டிங் பண்ணுறோம். அப்போ அங்கேருந்து கொடுக்க வேண்டியது அப்படியே வச்சுக்கோ. இங்கேருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா பண்ணுமோ அதை மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் யோசிச்சு பாரு. பிரான்ஸு ஜெர்மனிக்கு 80 வாங்கணும். அதே பிரான்ஸு ஜெர்மனிக்கு 120 கொடுக்கணும். அப்போ ஜெர்மனி 80 அனுப்பாத, நீ வச்சுக்கோ. நான் ஒரு 40 அனுப்புகிறேன். நெட்டா நீ அந்த 80 செட் பண்ணால் 120 அப்படியே பே பண்ணிடு, முடிஞ்சு போச்சு. இப்படி பிரிச்சுக்கிறது பேர் தான் நெட்டிங். அப்போ இது மாதிரி ஒன்று கேன்சல் பண்ணுவோம். கவனி. அடுத்தது பிரான்ஸ் வச்சு எல்லாமே முடிச்சாச்சா? அப்போ ஜெர்மனி பார்க்கலாம். இப்போ பிரான்ஸ் டு ஜெர்மனி முடிச்சாச்சு, பிரான்ஸ் டு யூகே முடிச்சாச்சு, பிரான்ஸ் டு இட்டாலி முடிச்சாச்சு. தென் ஜெர்மனியை ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஜெர்மனி டு ஜெர்மனி எதுவுமே வராது. ஜெர்மனி டு யூகே அவன் எவ்வளோ கொடுக்கணும்? ஜெர்மனி யூகே 80, ஜெர்மனி யூகே கேன்சல் பண்ணிடலாமா? ஜெர்மனி டு யூகே எங்கே ஹையஸ்ட் நம்பராக இருக்கோ அங்கே 40 போட்டுருவோம். சிம்பிள். எப்படி? ஜெர்மனி யூகேட்டேருந்து 80 வாங்கணும். ஜெர்மனி யூகேக்கு 120 கொடுக்கணும். அப்போ நெட்டா ஜெர்மனி யூகேக்கு 40 கொடுத்தா போதும்னு கட் ஆஃப் பண்ணுறேன். அடுத்தது ஜெர்மனி டு இட்டாலி 160, ஜெர்மனி டு இட்டாலி 60 கேன்சல் பண்ணிடலாமா? 100. அடுத்தது யூகே டு, சரி, அடுத்தது யூகே எடுத்துக்கலாம். யூகே டு யூகே வராது. யூகே டு இட்டாலி 140, யூகே டு இட்டாலி 120. 20யா? 0. இப்போ எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சா? அந்த நம்பரை அடித்தேன் பார்த்தியா? அந்த நம்பரு
அத மட்டும் இதே தான் இங்கே தான் நான் இதே தான் எழுதியிருப்பேன். நான் ஆல்ரெடி கேன்சல் பண்ணி வச்சிருந்தேன். பட் சேம் திங் தான் ஆன்ஸரா வரும். இப்ப இதே அடிச்ச நம்பர பேலன்ஸ் எழுதியிருக்கேன் பாத்தியா ரெட் பென்ல, அத மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். 0, 0, 0, 0 மேல பாரு. 0, 0, 0, 0 அடுத்தது 40, 40 0வா? 40, 40 0 அடுத்தது 0, 40 0, 0, 40 0 அடுத்தது இங்க 0, 0, 0 இது 4மே 0 ஆயிடுச்சா? 4மே 0 அடுத்தது இட்டாலிக்கு 0, 120 0, 0, 120 0 போட்டுட்டு டோட்டல் போட்டுக்கோ. இப்போ உள்ள கை வைக்காம அவுட்டர்ல கை வைக்க போறேன். எப்படி? பிரான்ஸ் டோட்டலா 0 குடுக்கணும். 0 வாங்கணும். பிரான்ஸ் குடுக்க வேண்டியது 80. அப்ப பிரான்ஸோட பேமெண்ட் 80. ஜெர்மனி டோட்டலா ரிசீவ் பண்ண வேண்டியது 140. அடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தானே இருக்கும். 140 தான் இருக்கும். அப்போ ஜெர்மனி வாங்க வேண்டியது 140. ஜெர்மனி குடுக்க வேண்டியது 40. வாங்க வேண்டியது 140. குடுக்க வேண்டியது 40. அப்ப 40யும் 140 கட் பண்ணி நான் உள்ளுக்குள்ள அடிக்காம யூனிலேட்டர்ல உள்ள தட்டுனேன். அத மட்டும் அடிச்சுட்டு பேலன்ஸ் மட்டும் எழுதுனேன். இப்போ வெளியில டோட்டல்ல மட்டும் தான் கை வைக்கணும். 40, 140 அடிச்சுட்டு இங்க 100 பேலன்ஸ் எழுதுறேன். அடுத்தது யுகே ஹேஸ் டூ ரிசீவ் என்ன இருக்கு? 40 + 40 + 20 100ஆ? 100. யுகே ஹேஸ் டூ பே 0. அப்போ 100 எதுவுமே பண்ண முடியாது. இட்டாலி ஹேஸ் டூ பே 120. இட்டாலி ஹேஸ் டூ ரிசீவ் 0. அப்போ 120 நெட்டா இருக்கும். அப்போ இந்த இடத்துல பாரு 100 + 100 200 80 + 120 200 வந்துச்சு. இப்போ நெட்டா எழுதணும். பிரான்ஸ் செட் ஆஃப் பண்ணிட்டேன். இங்க எதுவுமே கிடையாது. ஒரு பக்கம் தான் பேலன்ஸ் வரும். பிரான்ஸ் ஹேஸ் டூ பே 80. ஜெர்மனிக்கு பாரு இந்த பக்கம் பேலன்ஸ் 0 அந்த பக்கம் 100. அப்ப ஜெர்மன் ஹேஸ் டூ ரிசீவ் 100. அடுத்தது யுகேக்கு இந்த பக்கம் 0 அந்த பக்கம் யுகேக்கு என்ன இருக்கு 100. அப்ப யுகே ஹேஸ் டூ ரிசீவ் 100. லாஸ்ட்டா இட்டாலி ஹேஸ் டூ பே 120. அந்த பக்கம் எதுவுமே இருக்காது. வேணா செட் ஆஃப் பண்ணிட்டோம். அப்ப யுகே ஹேஸ் டூ நெட் பேமெண்ட். இந்த 4 கொஸ்டின் எக்ஸாம்ல ஆன்ஸரா கேட்டிருப்போம். ஓகேவா? சம்டைம்ஸ் இப்படி கூட கேட்பான். ஆஃப்டர் பைலேட்டரல் என்ன நம்பர் வந்துச்சுன்னு கூட கேட்பான். இல்ல ஆஃப்டர் யூனிலேட்டரல் என்ன வந்துச்சுன்னு கூட கேட்பான். சார் உள்ள கேன்சல் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வெளில கேன்சல் பண்றது செகண்ட் ஸ்டெப். அதுக்கு அவன் யூனிலேட்டரல் பைலேட்டரல் நெட்டிங்லாம் வச்சிருப்பான். நீ அத பத்திலாம் யோசிக்காத. இதான் ஸ்டெப்ஸ் டூ ஃபாலோ. நெட்டிங் இது ஒரு கொஸ்டின் எனக்கு ஏதோ உறுத்துனுச்சு வரும்னு சொல்லிட்டு ஸோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு எடுத்து ஃபர்ஸ்ட் என்டிட்டி எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோ. திருப்பி அதே ஸ்டெப் எழுதி கேன்சல் பண்ணு. பிரான்ஸ் டூ ஜெர்மனி, ஜெர்மன். எங்க பக்கம் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா குழந்தைக்கு சொல்ற மாதிரி 2த்தையும் கேன்சல் பண்ணிட்டு எங்க பெரிய நம்பரோ அதுக்கு டிஃபரன்ஸ் போட்டுரு. இப்போ 120, 160 கேன்சல் பண்றேன். 160ல பெரிய நம்பர் போட்டுறணும். கரெக்ட்டா? அப்பதான் என்ன ஆகும்? பிரான்ஸ் 40 பே பண்ற மாதிரி வரும். பாரு ஏற்கனவே பிரான்ஸ் 120 பே வாங்கணும். பிரான்ஸ் 160 குடுக்கணும். அப்ப நெட்டா இப்ப பிரான்ஸ் 40 குடுக்கணும்னு வந்துச்சு. இப்ப இந்த நெட்டா இந்த நம்பர் எழுதுன பாத்தியா? அந்த ஹைலைட் பண்ணி எழுதுன பாத்தியா? அத மட்டும் ஒரு டேபிள்ல எழுது. அந்த டேபிள டோட்டல் போடு 2 சைடும். அந்த டோட்டலுக்கு செட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப நெட்டா ஒரு அமௌண்ட் வந்துரும். அப்ப நீ இத்தன டைம் அனுப்பி இத்தன டைம் வாங்க வேணாம். நெட்டா 200 மூவ் ஆனா போதும் நெட்டா. அப்ப ஒருத்தருக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியும்ல? பிரான்ஸ் இங்க தான் வரும், இங்க வராது. ஏதோ ஒரு பக்கம் தான் வந்திருக்கும். பிரான்ஸ் குடுக்க வேண்டியது 80. ஜெர்மனிக்கு இங்க வரல, ஆனா இங்க வந்திருக்கு. அப்ப ஜெர்மன் வாங்க வேண்டியது 100. யுகேக்கு இங்க வரல, இங்க வந்திருக்கு. அப்ப யுகே வாங்க வேண்டியது 100. இட்டாலிக்கு இங்க வந்திருக்கு, இங்க வரல. அப்ப இட்டாலி பே பண்ண வேண்டியது 120. அப்ப நெட்டா பேமெண்ட் 200, ரிசிப்ட் 200ன்னு சிம்பிளா செட் ஆஃப் பண்ணி நெட் பண்ணிடலாம் நம்பர. இவ்ளோ மூவ்மெண்ட் பண்ணா டிரான்சாக்ஷன் காஸ்ட் ஆகும். அத அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வச்சிருந்தேன். ஸோ அந்த ப்ராப்ளமும் சொல்லிட்டேன். நெட்டிங் ப்ராப்ளம் நான் சொல்லிட்டேன். ஸோ சரி இந்த ஜான் 26 கொஸ்டின பொறுத்தவரையும் லாஸ்ட் 2 அட்டெம்ப்ட் ஈஸியா கேட்டதுனால இது ரொம்ப டஃப்பாலாம் கேட்க மாட்டான். அகைன் நீ ரொம்ப டஃப் ஒண்ணுமே தெரியாம வருமான்னு யோசிக்காத. இன்ஸ்டெட் ஐ கேன் கிவ் யூ a டிப். டேக் ஜான் 21 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? எதுவுமே இல்ல. சும்மா பிளைண்டா எடுத்து பாரு. ஜான் 21 அண்ட் நவம்பர் 24 கொஸ்டின் பேப்பர். இந்த மாரி இருக்கும் அவ்வளோதான். இந்த ஐடியா வச்சுக்கோ. இந்த 2 மாரி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம்ல லாஸ்ட்டா இன்னொன்னு சொல்லணும்னு நெனச்சேன் மறந்துட்டேன். ஸ்வாப்ல ஸ்வாப்ஷன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. எப்படி ஆப்ஷன்னா என்ன? வி ஹேவ் த ரைட் பட் நாட் த ஆப்ளிகேஷன். ஸ்வாப் என்டர் ஆயிடுவோம். ஃபிக்ஸ்ட் வேரியபிள் ஃப்ளோட்டிங் ஃபிக்ஸ்டா மாத்துறதுக்கு என்டர் ஆயிடுவோம். ஆனா மாத்துறது என்னோட ஆப்ஷன். அதுக்கு நான் பிரீமியம் பே பண்ணிருவேன் அடுத்த பெர்சனுக்கு. அப்ப ஸ்வாப் ஃபிக்ஸ்டு ஃப்ளோட்டிங் ஃபிக்ஸ்டாவும் மாத்துறது ஸ்வாப்பு. ஆப்ஷனு வி ஹேவ் த ரைட். வேணா சூஸ் பண்ணலாம், வேணாம்னா சூஸ் பண்ணலாம். அப்ப நான் மாறணுமா, மாற வேணாமான்னு நான் சூஸ் பண்ணுவேன். தட் இஸ் கால்டு ஸ்வாப்ஷன். அப்ப அந்த ஸ்வாப்ஷனோட தியரி படிச்சுக்கோ. அது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் சாப்டர்ல இருக்கு. சம்டைம்ஸ் கேட்கலாம். மத்தபடி மணி மார்க்கெட் ஹெட்ஜ் என்னன்னு கேட்டான்னா, இல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு கேட்டான்னா, ஹவ் டு அவாய்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்ன்னு கேட்டான்னா, ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார்வர்ட் ரேட் அக்ரீமெண்ட், அசெட் லைபிலிட்டி மேனேஜ்மென்ட், இந்த பக்கம் பார்த்தா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியூச்சர், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆப்ஷன்ஸ், ஸ்வாப்ஷன் சொல்லி இதெல்லாம் நீ படிச்சது எழுதலாம். ஜெனரல் கொஸ்டின்ஸ் வந்துனா யூ டைரக்ட்லி ஆன்சர் தே வில் கிவ் மார்க். அப்பார்ட் ஃப்ரம் தட் இத மட்டும் நீ கவர் பண்ணா போதுமானது. நான் ரொம்ப டைம் எடுக்கல. ஒரு 20 நிமிஷத்துல சொல்லிட்டேன். இதுல இன்க்ளூசிவ் ஆஃப் அந்த நெட்டிங் ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? தேங்க் யூ மா.